வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் என்ன பண்றாங்க அப்படின்னா ரோஹினி கிட்ட இன்னொரு பொறுமையா நம்ம பேசி பார்க்கலாம். எப்படியாச்சும் அவங்க அப்பா கிட்ட அந்த 30 லட்சம் ரூபாய் நம்ம வாங்கி ஆகணும். அதுக்காக நம்ம பொறுமையா பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ரோஹினி கிட்ட போய் பேசுறாங்க. ஏமா இங்க பாருமா, இப்படியே நீ விட்டுட்டு போயிருந்த அப்படின்னா உங்க கடை வந்து முத்து பேர்ல மாத்திடுவான். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அப்பா பேர்ல மாத்திடுவான். அப்படி மாத்தினோம்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு ரோஹினி கேக்குறாங்க. அதுவுமா, அதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். நீ ஒரே ஒரு வாட்டி மட்டும் உங்க அப்பா கிட்ட பேசிப்பாரு, இல்ல உங்க மாமா கிட்ட பேசிப்பாரு, இல்ல உங்க அப்பாவுக்கு பிஏ இருப்பாங்க அவங்க கிட்டயாச்சும் பேசிப்பாருமா. எப்படியாச்சும் ஒரு 30 லட்சம் ரூபாய் மட்டும் கொஞ்சம் எப்படியாச்சும் வாங்கி கொடு. அப்பதான் உங்க கடை நல்லா நடக்கும். அதே மாதிரி உனக்கும் ஒரு பேரும் வரும். இப்ப யாருமே உன்னை மதிக்கவும் மாட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்ட ரோஹினி எதுவுமே சொல்லாம, ஆண்டி நான் பியூட்டி பார்லருக்கு போறேன், போயிட்டு வந்து என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. போனதுக்கு அப்புறம் அங்க டென்ஷனா உட்காந்துருக்காங்க. பியூட்டி பார்லர் ஒரு பொண்ணு வேலை செய்யறாங்க. என்ன மேடம் வந்ததுல இருந்து ரொம்ப இதுவா இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, இந்த மாதிரி பினான்சியல் ப்ராப்ளம், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த லேடியும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல கடந்துருவாங்க, அதுவும் எந்த ப்ரூஃபும் இல்லாம தராங்களா, நீங்க வட்டி மட்டும் கரெக்டா கட்டினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்ட ரோஹினி, சரி நம்ம போயிட்டு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அங்க போய் பார்த்தா அது ரமணி அம்மா. அவங்க வந்து வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரோஹினியும் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா மீனாவும் வராங்க பூ கொடுக்கறதுக்காக. வந்த உடனே ரமணி அம்மா கிட்ட ரோஹினி காசு வாங்குறதும் பாக்குறாங்க. அப்போ மீனா நினைக்கிறாங்க, என்ன ரோஹினி வந்து இவங்க கிட்ட போயிட்டு காசு வாங்கிட்டு இருக்காங்க, இந்த பொம்பளை ரொம்ப மோசமான ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரோஹினியும் காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. போன உடனே மீனா அவங்கள வந்து பாக்குறாங்க. என்ன பாப்பா, என்ன இந்த பக்கம், என்ன நம்ம ஏரியால நீ வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மீனா, இங்க பாருங்க, இது உங்க ஏரியா எங்க ஏரியாலாம் கிடையாது, நானும் பல வருஷமா இந்த ஏரியால பூ கொடுத்து தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பாப்பா, சரி சரி, பூ கட்டி கொடுக்கறதோட வச்சுக்கோ, இந்த மண்டபத்துல டிசைன் பண்றது, மாடல் எடுத்துட்டு வந்து காமிக்கிறது, இந்த வெள்ளம் வேணாம், ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்களே, அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அப்போ ரமணி அம்மா சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ காசு தேவை போல, சரி என்கிட்ட காசு வட்டிக்கு வாங்கிட்டு போகுது, உனக்கு என்ன, இந்த விஷயம் நான் ஏன் உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரமணி அம்மா கிளம்பி போயிடுறாங்க. இதை கேட்டோன்னே மீனாவும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ரோஹினி ரொம்ப டென்ஷனா உட்காந்துருக்காங்க. மீனா வந்தோடனே, மீனா கொஞ்சம் காஃபி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. ஆமா, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க அதுக்கு பதில் மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இங்க பாருங்க மீனா, நீங்க கேட்கலாம் பதில் சொல்றதுக்கு ஆள் நான் கிடையாது, இங்க பாருங்க சொல்ற வேலை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோட மீனாவுக்கும் வந்துடுது, என்னங்க நீங்க எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க பொறுமையா சொன்னாதான் நான் வேலை செய்வேன், அது நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. இது கேட்ட ரோஹினி, இங்க பாருங்க ரொம்ப பேசிட்டு இருக்காதீங்க, நீங்க சொல்ற வேலையை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மரியாதையா போய் காஃபி போடுங்க, எனக்கே சரியான டென்ஷன், தலைவலி வேற அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட மீனா, ஆமா ஆமா, தலைவலிக்காம என்ன பண்ணும், ஊரு ஃபுல்லா கடை வாங்கினா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே விஜயும் கரெக்டா வராங்க. என்ன மீனா, என்ன சத்தம் போட்டுட்டு இருக்க, இங்க பாரு சொல்ற வேலை மட்டும் செய்ய, சும்மா கத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாத்த, நான் எதுவுமே சொல்ல, உங்க செல்ல மருமகளை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரோஹினி, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. மீனா சொல்றாங்க, இந்த மாதிரி இவங்க ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அவங்க ரொம்ப மோசமான ஆளு, அது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக நான் சொல்றதுக்காக ஒரு விஷயம் கேட்கட்டா அப்படின்னு கேட்டேன். அவங்க அப்படியே எகிரி எகிரி குதிக்கிறாங்க, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹினி, ஆண்டி விடுங்க ஆண்டி, அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் மூளை குழம்பி போச்சு போல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கெல்லாம் மூளை குழம்புல, வட்டி வாங்கி உங்களுக்கு தான் மூளை குழம்பி போச்சு, கொஞ்சம் பாத்துவோங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கட்டணம் விஜய் எப்படி அடிச்சு சொல்றாளே, ஒருவேளை இவ கடை வாங்கிருப்போலோ அப்படின்னு சொல்லி முறைச்சு ரோஹினியை பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டி ஆண்டி ஏன்டி என்ன இப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ விஜயா கேக்குறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கா மீனா, அவ சொல்றதுலாம் உண்மைதானா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போதே சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.